Automation Testing Tamil. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Playwright with TypeScript தமிழ். ஸோ இதை வந்து நான் ஒரு பிளேலிஸ்ட்டாகவே போட போகிறேன். ஸோ ஃப்ரம் பேசிக்லேருந்து இன்டர்வியூ ப்ரிப்ரேஷன் லெவல் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ Playwright with TypeScript தமிழ் இந்த பிளேலிஸ்ட் பேர். ஸோ வாட் இஸ் Playwright அப்படின்னு பார்ப்போம். So Playwright is a open source automation testing framework created by Microsoft. Microsoft வந்து இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரிலையபிள் அண்ட் எண்ட் டு எண்ட் டெஸ்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அண்ட் இப்போ நீங்கள் செலனியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மல்டிபிள் ப்ரௌசர்ஸில் நீங்கள் வந்துட்டு இந்த testng.xml ஃபைலில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கும். ஸோ இஃப் ப்ரௌசர் நீங்கள் வந்து பாஸ் பண்ணும்போது ப்ரௌசர் வந்து குரோமாக இருந்தால் எனக்கு இந்த மாதிரி பண்ணேன் அண்டு ஃபயர்ஃபாக்ஸாக இருந்தால் எனக்கு ஃபயர்ஃபாக்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண அதுக்கு நம்ம வந்து கோடிங் எழுதுகிற மாதிரி இருக்கும். பட் Playwright வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் கமெண்ட்லேயே வந்து நம்ம எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். Playwright வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். அண்டு செலனியமை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃப்ரேம்குள்ளே எல்லாம் போகிறதுனா வந்து செலனியமில் வந்துட்டு ஸ்விட்ச் டு ஃப்ரேம், ஸ்விட்ச் டு டிஃபால்ட்ஸ் அந்த மாதிரி நிறையா ஸ்டெப்ஸ் போடுற மாதிரி இருக்கும். இதில் வந்து கண்டென்ட் ஃப்ரேம் டாட் அந்த ஃப்ரேம்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் சப்போஸ் குரோமியம் ப்ரௌசர் சப்போர்ட் பண்ணும், ஃபயர்ஃபாக்ஸ் அண்ட் வெப்கிட் இது எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணும். அண்ட் ஒர்க்ஸ் வித் லாங்குவேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட், டைப்ஸ்கிரிப்ட், பைத்தான், ஜாவா அண்ட் .NET இது கூட எல்லாம் வந்துட்டு இது ஒர்க் பண்ணும். பட் ஆனால் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா டைப்ஸ்கிரிப்ட் ப்ளஸ் வித் Playwright. ஏன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட்லேயே ரொம்ப ஒரு பூம் ஆகிட்டுருக்காது. எந்த ஒரு ஓப்பனிங்ஸ் நீங்கள் பார்த்தாலுமே டைப்ஸ்கிரிப்ட் Playwright வித் டைப்ஸ்கிரிப்ட் தான் கேட்டுட்ருப்பாங்க. ஒன்றும் செலனியம் ஜாவா செலனியம் இருக்கணும் அண்ட் Playwright வித் டைப்ஸ்கிரிப்ட் அதுவும் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் எதுக்காக Playwright யூஸ் பண்ணுறோம்? கிராஸ் ப்ரௌசர் டெஸ்டிங் வித் API. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு API-யால் வந்து பண்ணியிருக்காங்க Playwright-ல. க்ரோம், ஃபயர்ஃபாக்ஸ், சஃபாரி எதுவுமே அந்த கமாண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணவே தேவையில்லை. எந்த ஒரு கமாண்ட் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம ப்ரௌசர் நேம் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணால் போதும், இது அந்த ப்ரௌசரை ஓப்பன் பண்ணும். அன்லைக் செலனியம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பேரேட்டிவ்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து கோட் எழுதணும், அப்போ தான் வந்து ப்ரௌசர் வந்துட்டு க்ரோமாக இருந்தால் க்ரோம் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த மாதிரி நம்ம இஃபெல்ஸ் கண்டிஷன் வச்சு எழுதுவோம். பட் இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ Playwright directly controls browsers engines, making it faster than the WebDriver tools. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் இட் ஆல்சோ ஆட்டோவேட்ஸ் ஃபார் எலிமெண்ட்ஸ் ரெடியூசிங் ஃப்ளாக்கி டெஸ்ட். இது என்னென்னா இப்போது செலனியமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இம்ப்ளிசிட் வெயிட்ஸ், எக்ஸ்பிளிசிட் வெயிட்ஸ் எல்லாம் இருக்கும். பட் ஆனால் Playwright-ல வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ வெயிட் ஆல்ரெடி இன்பில்ட்டாகவே இருக்கும். ஸோ அது வந்து அந்த பர்டிகுலர் எலமெண்ட்காக அதுவாகவே வெயிட் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் இன் Playwright. மாடர்ன் வெப் ஆப் சப்போர்ட். பில்டு ஃபார் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸ், React, Angular, Vue.js and Playwright handle dynamic content and asynchronous events smoothly. இது என்னென்னா இப்போ பில்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா Playwright தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ லெகசி, மாடர்ன்னு 2 டைப் இருக்குது. லெகசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பழைய அப்ளிகேஷன்ஸ். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செலனியம் வந்து அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து செலனியம் தேவை. ஸோ செலனியமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், Playwright-ம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரெண்டுமே வந்து நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், ரெண்டுமே பார்த்துக்கோங்க. ஸோ மாடர்ன் ஆப்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா React-ல பில்ட் பண்ணுறது, Angular-ல பில்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து மாடர்ன் ஆப். இதுக்கெல்லாம் வந்து Playwright வந்து சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட். ஒர்க்ஸ் வித் ஜாவாஸ்கிரிப்ட், டைப்ஸ்கிரிப்ட், பைத்தான், ஜாவா அண்ட் .NET. ஸோ டீம்ஸ் கேன் யூஸ் த ப்ரிஃபர் லாங்குவேஜ். மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட் இருக்கங்காட்டி நம்ம வந்து எந்த லாங்குவேஜ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் ஒரு லாங்குவேஜில் ஸ்பெசிஃபைடாக இருந்தால் போதும். டைப்ஸ்கிரிப்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ஒரு வைடாக இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து ஜாப் சீக்கிரம் கிடச்சிடும் உங்களுக்கு. செலனியமில் ஒரு ஃப்ரேம் ஒர்க் எனக்கு வந்து கான்ஃபிடெண்ட்டாக தெரியும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா Playwright வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருந்தாவோ இல்லை அதில் நீங்கள் வந்து நீங்களாகவே வந்து அதில் வந்து ஒர்க் பண்ணி பேசிக் திங்ஸ் வச்சுருந்தாவே உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடச்சிரும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேஜ் டாட்னு கொடுத்தாவே, கோட்டுன்னு கொடுத்தாவே நமக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எண்ட் டு எண்ட் டெஸ்டிங் ஃபீச்சர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாகவே இருக்கும். இன்பில்ட்டாகவே டெஸ்ட் ரன்னர் இருக்குது அண்ட் அசர்ஷனுமே இன்பில்ட்டாகவே இருக்கும். அசர்ஷன் எப்படி இருக்குன்னா இப்போது நமக்கு வந்து அங்கே பார்த்திங்கன்னா செலனியமில் வந்து பார்த்திங்கன்னா assert ட்ரூ, assert ஈக்குவல்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து எக்ஸ்பெக்ட் டு பி அந்த மாதிரி வரும். ஓகே. அண்ட் பேரல் எக்ஸிக்யூஷன் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுக்கிறது செம்ம ஈஸியாக இருக்கும். அண்ட் வீடியோஸ் இது பண்ணிக்கலாம், ட்ரேசிங் எல்லாமே
ஈஸியாக இருக்கும். எண்ட் டு எண்ட் டெஸ்டிங் ஃபீச்சர்ஸ் அண்ட் சிஐசிடி ஃப்ரெண்ட்லி. ஈஸியாக இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஜென்கின்ஸ் க்ளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ் அது கூட வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபீச்சர்ஸ் தட் ஆர் இன் Playwright. ஓகே, ஏன் Playwright நம்ம யூஸ் பண்ணணும்? செலினியம்க்கும் Playwrightக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பீடு. ஃபஸ்ட்டு மேஜரான ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு. ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், நல்ல ஸ்பீடாக இருக்கும். நேட்டிவ் ப்ரௌசர் இது ப்ரௌசர்லேயே கண்ட்ரோல் ஆகிக்கும். ஒரே ஒரு ஏபிஐ வச்சு பண்ணியிருக்கங்காட்டி இது வந்து இன்டர்னல் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணும். ஸோ உங்களுக்கு செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ப்ரௌசரில் அது வந்து லைக் ஆட்டோமேட் ஆகிற ஸ்பீடே வந்து பார்த்திங்கன்னா செலினியம் விட செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும் Playwright. அண்ட் செலினியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதர் ஹேண்ட் இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். இது வந்து வெப் டிரைவர் பேஸ்டு. ஓகே, அண்ட் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா இது சிம்பிள் குயிக். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து VS Code இன்ஸ்டால் பண்ணணும், Node.js இன்ஸ்டால் பண்ணணும். அண்ட் VS Codeல வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. அண்ட் டெர்மினலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கமாண்ட் பாஸ் பண்ணுவீங்க. npm init Playwright at latest கொடுப்பீங்க. ஸோ ஃபுல்லாகவே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். அண்ட் இது வந்து மோர் காம்ப்ளெக்ஸ். ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணணுமோ, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். அடுத்து என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மேவன் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும், டிபெண்டன்ஸ் செட் பண்ணணும். அந்த மாதிரி நிறையா இருக்குது. டைனமிக் கண்டென்ட் என்னென்னா ஆட்டோ வெயிட் ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா Playwrightல வந்துட்டு அதுவாகவே இருக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு ஃபெயில் ஆகும். அந்த டைமில் நம்ம வந்துட்டு பேஜ் டாட் வெயிட் ஃபார் டைம் அவுட் கொடுத்துக்கலாம். அது வந்து த்ரெட் டாட் ஸ்லிப் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு மேனுவல் வெயிட்ஸ் ஆஃபன் நீடட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் மேனுவல் வெயிட்ஸ் தேவைப்படும். அப்பப்போ த்ரெட் டாட் ஸ்லிப் ஹார்ட் ஸ்லிப் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் ப்ரௌசர் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இது Chromium, Firefox, WebKit இருக்கும். இது வந்து வைடு இன்க்ளூடிங் லெகசி. இது வந்து எல்லா ப்ரௌசர்ஸுமே இதை வந்து சப்போர்ட் பண்ணும். அண்ட் லாங்குவேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா JavaScript, TypeScript, Python, .NET, Java இருக்கும். இதில் வந்து Java, Python, C எக்ஸெட்ரா. பெஸ்ட் ஃபார் மாடர்ன் ஆப்ஸ், CI/CD பைப்லைன்ஸ், லெகசி ஆப்ஸ், ப்ராட் கம்பேட்டபிலிட்டி. ஸோ மாடர்ன் ஆப்ஸுங்கிறத எதை சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து இந்த டைமில் வந்து நம்ம பில்ட் பண்ணுற ஆப்ஸ் லைக் ரியாக்டில் பில்ட் பண்ணுறது, ஆங்குலர் அந்த மாதிரி இதில் பில்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் ஆப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ Playwright அது எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணும். பழைய ஆப்ஸ் லைக் ஒரு 10 years or 20 years பிஃபோர் பில்ட் பண்ண ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே லெகசி ஆப்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த லெகசி ஆப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்டாட்டிக்காக இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செலினியம் யூஸ் ஆகும். ஸோ அஸ் ஆட்டோமேஷன் டெஸ்டர்ஸாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலினியமும் வேணும், Playwrighட்டும் வேணும். ஸோ ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். செலினியம் தெரிஞ்சிருக்கணும், Playwright தெரிஞ்சிருக்கணும், ஏபிஐ ஆட்டோமேஷன் தெரிஞ்சிருக்கணும், SQL தெரிஞ்சிருக்கணும், மேனுவல் டெஸ்டிங் தெரிஞ்சிருக்கணும், AWSல கொஞ்சம் சிலதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், அண்டு ஜென்கின்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சால் தான் நம்ம ஒரு SDET ஆக முடியும், SDET. ஓகே, ஸோ யா தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் அபவுட் Playwright with TypeScript. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம what is it installation setup பற்றி பார்ப்போம். ஆக்சுவலி I have completed it. I will show it in the next video. அண்ட் உங்களுக்கு எந்த ரொம்ப ஈஸியாக இருக்குது, லைக் எது நீங்கள் வந்து நினைக்கிறீங்க எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, எது பெட்டராக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, செலினியம் ஆர் Playwright, கமெண்ட் பண்ணுங்கள். I will reply to that comment. And do subscribe as well and share it to your friends who is manual testers who want to jump into automation testing. So yeah, thank you. These are all the things.